நிறை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன். நானே உங்களை சுமப்பேன். நானே விடுவிப்பேன். எசையா 46ஆம் அதிகாரம் 4வது வசனம். பாபிலோனிய அரசர்கள் தன்னுடைய பெயர்களோடு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய தெய்வங்களுடைய பேரை சேர்த்து வச்சுக்குவாங்க. எப்படி இஸ்ரேல் மக்கள் தங்கள் பெயருக்கு பின்னாடி ஏல் ஏல் வைப்பாங்களா, ஏசேக்கியேல், தானியேல், கேப்ரியேல், இந்த மாதிரி ஏல் வைப்பாங்க. இல்ல யா வைப்பாங்க, ஏசாயா, எரேமியா. அப்போ அந்த அந்த யாவே கடவுளுடைய பெயரை வைப்பாங்க. அது போல இந்த பாபிலோனிய அரசர்கள் தங்க பேருக்கு பின்னாடி வைப்பாங்க. பால், அதான் பாகால் சொல்ற, பால் அதான் BAAL, அதான் பஹால் அப்படின்ற ஒரு பேர். அது பாபிலோனிய தெய்வம். இன்னும் நேபுன்னு ஒரு தெய்வம் இருக்கு, அது நேபுகாத்து நேச்சர் அப்படிப்பாங்க. பாருங்க, இந்த தெய்வங்கள்லாம் ஒண்ணு மரத்தினாலே செய்யப்பட்டு இருக்கும், அல்லது தங்க முலாம் பூசப்பட்டதா இருக்கும், அல்லது வெள்ளியிலோ பொன்னிலோ செய்யப்பட்ட உலோகங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட மனிதனுடைய கரங்களால் உருவாக்கப்பட்ட தெய்வ சிலைகளா இருக்கு. இந்த பாபிலோனியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா போர்ல வெற்றி பெற்றாலோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது திருவிழா நேரத்துல என்ன செய்வாங்கன்னா அந்த அவங்க கையினாலே உருவம் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு தெய்வத்துக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அவங்க வணைஞ்சாங்க இல்லையா, அந்த தெய்வத்தை தங்க தலை மேல தூக்கி சுமந்துட்டு இவங்க விழா எடுத்து கொண்டாடுவாங்க, மகிழ்ச்சி கொண்டாடுவாங்க. இந்த இன்னைக்கும் என்ன பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்துல இந்த பாகால் தெய்வங்களை குறித்த அந்த அந்த காட்சிகள் அங்க இருக்கிறதா சொல்லப்படுது. அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருதுங்க. அதாவது மனிதன் உருவாக்கின கடவுள், அவன் தான் உருவாக்குறான், அந்த கடவுள்னு சொல்றான். இந்த கடவுளை மனிதன் தன்னுடைய தோளிலே சுமப்பதா அல்லது கடவுள் மனிதனை சுமப்பதா? ஒரு கேள்வி. நாம கடவுளை சுமக்கணுமா இல்ல கடவுள் நம்மளை சுமக்கணுமா? எது சரியா இருக்கும் இல்லையா? அவ கடவுள் நம்மை சுமப்பதுதான் சரியா இருக்கும். நாம கடவுளை சுமக்க முடியாதுங்க. அவர் எவ்வளவு பெரிய சர்வ வல்லவர், அவரையெல்லாம் நம்ம தூக்கி எடுக்க முடியுமா? அவருடைய பலத்த கரங்களுக்குள்ள நாம தான் அடங்கி இருக்கணும். அப்போ இங்க கடவுள் நம்மை சுமக்குது எப்படின்னா, ஒரு உதாரணம், இப்ப தாய் கர்ப்பிணி பாத்தீங்கன்னா வயிற்றிலே இந்த பிள்ளை பேரு நேரங்கள குழந்தைய சுமந்திருப்பாங்க. 10 மாதம் அந்த குழந்தைய வயிற்றில சுமந்திருப்பாங்க. அந்த குழந்தை அப்படியே அந்த 10 மாதம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பாதுகாப்பை கொடுப்பாங்க. அந்த குழந்தை வயிற்றில் இருப்பது அவங்களுக்கு பாரமா தெரியாது. எங்க போனாலும் அந்த குழந்தை அழகா தூக்கி எழுதி சுமந்து செல்வாங்க. அது போல ஆண்டவரும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து செல்கிறார். நாம் அவரை தலையில வச்சு கொண்டாடல, அவர் நம்மை சுமக்கிறார், நம்மை தாங்குகிறார், நம்மை தம்முடைய திருக்கரங்களிலே ஏந்தி கொள்கிறார். நமக்கு நம்முடைய பாதம் கல்லில் இடறி விழாதபடி அவருடைய கரங்களிலே நம்ம ஏந்தப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவர் நம்மை சுமக்கிறார். நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம ஏந்தி கொள்கிற ஒருவர் நமக்காய் உண்டு. அப்படி என்றால் ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே என்னை சுமந்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தாங்குவார், நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய கரங்களிலே நாளிலே நம்மை அர்ப்பணித்து நாம் இந்த நாள் முழுவதும் செய்கிற அனைத்து காரியம் நாம் அவருடைய கரங்களிலே தருவோம். கடவுள் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாளெல்லாம் நீர் எங்களை ஏந்தி சுமந்து வழி நடத்தி அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை தாங்குவீராக. மீட் பிரேசை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆம்.